Hello friends, welcome to the Run Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படினா 600 மேக்ஸ் சீரிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படினா டே 19ல இன்னைக்கு ஒரு 25 சம்ஸ்க்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ வேணா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி போட்ட அந்த வீடியோஸ்க்குறான பிளேலிஸ்ட் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்திருக்கேன். அத போய் நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி ஓகே. இப்போ நம்ம வந்து பாத்துருவோம். சோ ஃபர்ஸ்ட் கணக்கு வந்து பாத்தீங்க அப்படினா A மற்றும் B இன் மீப்போ மடங்கு அதாவது மீச்சிறு பொது மடங்கு அதாவது LCM A எனவும் B மற்றும் C இன் மீப்போ மடங்கு B எனவும் இருந்தால் C மற்றும் A இன் மீப்போமா என்ன? ஓகேவா? அதாவது A B இதனுடைய LCM என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா A வா. ஓகேவா? அதே மாதிரி B மற்றும் C உடைய LCM ன்னு கேட்டிங்க அப்படினா B அப்படினும்போது A மற்றும் C உடைய LCM என்ன இருக்குன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? சோ இந்த கணக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரூல்ஸ் ஒன்று நம்ம வந்து சொல்லியிருப்போம் LCM SCF. ஓகேவா? அதாவது ஒரு எண்ணுடைய அதாவது 2 4 6 8 இப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா LCM எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு க்ளூ கொடுத்துருப்போம் LCM SCFன்றதுக்கு. ஓகேவா? அதாவது அந்த தொடரிலே பெரிய எண் அல்லது அதை விட பெரிய எண் தான் அதோட LCM இருக்க முடியும்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி HCF என்ன சொல்லியிருப்போம்? அந்த தொடரிலே சிறிய எண் அல்லது அதை விட சிறிய எண் தான் அதோடைய HCF இருக்க முடியும்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ அதே ஃபாலோ பண்ணி தான் ஸோ அப்போ இந்த ரெண்டு எண்கள் எந்த எண் பெரிய எண் இருக்கோ அதான் அதோட LCM இருக்க முடியும். சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா LCM ஏனா அப்போ இதில் பெரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா A தான் பெரிய எண். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா B தான் பெரிய எண். அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக ABயை கம்பேர் பண்ணும்போது A பெரிய எண், BCயை கம்பேர் பண்ணும்போது எது பெரிய எண்? B தான் பெரிய எண். அப்போ பெரிய எண் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா A விட B சின்னது, B விட C சின்னது. இதுதான். ஓகே, அப்போ A தான் பெரிய எண், அதுக்கு அடுத்தது B, அதுக்கு அடுத்து C. இந்த கான்செப்ட் வச்சுங்க. இப்போ ACயை கம்பேர் பண்ண எது பெரிய எண்ணா இருக்கும்? கண்டிப்பா A தான் இருக்க முடியும். அப்போ AC உடைய LCM என்ன வரும் அப்படின்னா A தான் வரும். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் A. அவ்வளவுதான்பா. அடுத்த கணக்கு. ஒரு ஐங்கோணத்தின் வெளிக்கோணங்கள் 6:3:4:3:2 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அதன் உட்கோணங்களின் அளவு காண்க. இப்போ ஒரு ஐங்கோணம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும்பா, இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதுல மையத்தை பேஸ் பண்ணி த்ரீ ஆங்கிள். ஓகே, இது மொத்தமா வந்து ஒரு 360 டிகிரி இருக்கும். ஓகே, மொத்தமா வந்து இது வந்து 5 கோணங்களும் வந்து 180 டிகிரி இருக்கும். அப்போ I8 போடும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து ஒரு 900 டிகிரி கிட்ட வரும் இந்த வெளிக்கோணங்கள்லாம் சேர்க்கும் போது. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 360 370 நம்ம கழிச்சு அப்படின்னா மொத்தமா வந்து ஒரு 540 ஆங்கிள் தான் இந்த கோணம் வந்து உருவாகும். சரியா? ஸோ இந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக தேவையில்லை. இப்போ நம்ம கணக்குள்ள வரும். சரியா? ஸோ கணக்குள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வெளிக்கோணங்களுடைய அளவு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐங்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓவராலா வந்து மொத்தம் 360 டிகிரி. ஓகேவா? அப்போ இந்த கோணங்களுடைய ரேஷியோ கூட்டுங்க. 6x plus 3x plus 4x plus 3x plus 2x equal to மொத்தம் எவ்வளவு சொன்னோம்? 360 360 டிகிரி வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் கூட்டுங்க. 6 3 4 8 அதாவது 6 4 10 13 16 18. அப்போ 18x equal to 360. அப்போ 18 பார்த்தா 1 8 8 16. அப்போ 18 36 20. அப்போ x is equal to 20 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6 2 12 120. ஓகே, 3 2 6 60, 4 2 8 80. ஓகேவா? அப்புறம் 3 2 6 60, 2 4 40. ஓகேவா? இந்த அளவு வந்தோடனே இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தோட 180 டிகிரியை நம்ம கழிச்சணும். வந்த வேல்யூட 180 கழிச்சு போடுங்க. 60 180 கழிச்சா 120, 180 கழிச்சா 100, 180 கழிச்சா 120 வருமா? 180 கழிச்சா 140. இதான்பா கொஸ்டின் ஆன்சர். ஸோ அந்த கோணங்கள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 60 120 100 120 140 இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டீப்பா. ஓகே, இந்த கணக்கு இப்படி தான் பண்ணணும். ஸோ ஆன்சர் 360 நம்ம போட்டுட்டு அதை நம்ம 180 நம்ம கழிச்சோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐங்கோணங்களை வச்சு நம்ம கேட்கக்கூடிய கணக்கு இப்படி தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, இது கூட்டி பாருங்க. 100 200 300 400 460 520 + 540 கூட்டினா வந்து 540 வரும் ஆங்கிள். ஓகே, சரிங்களா? இதான் வந்து ஆக்சுவலாக கணக்கு மெத்தடு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கூட்டினா நம்ம கூட்டுறது வந்து 540 கிட்ட வரணும். ஓகே, அப்போ 5 கோணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோணங்கள் வந்து எல்லாமே 180 டிகிரி. அப்போ 5 பேருக்குன்னா நமக்கு 900. அதில் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த கோணங்கள் கழிச்சு அப்படின்னா 540. இவங்க வெளிக்கோணங்கள் தானே கொடுத்துருக்காங்க.
அப்போ வெளிக்கோணங்கள் 540 வரும். அதை வச்சு நம்ம வந்து இந்த கணக்கு வந்து போட்டிருக்கோம். சரியா? இந்த ஓவராலாக வந்து நீங்கள் வந்து இந்தியத்தில் வந்து 540 வச்சு நம்ம இந்த கணக்கு போடலாம், அல்லது 360 போட்டு எல்லாத்துலையும் 180 கழிச்சிக்கலாம். ஓகேவா? ரெண்டு மெத்தடும் கரெக்ட் தான். ஓகேவா? சரி, பாடத்து கணக்கு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்து பாருங்க, பின்வருவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ முக்கோணத்திலே 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க, எது இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஹிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இதில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 கோணங்களை எது பெருசுன்னு பாருங்க. 3 பக்கங்களில் இந்த கோணத்தில் பார்த்து இந்த முக்கோணத்தில் 6 பெருசு, இந்த முக்கோணத்தில் 5 பெருசு, இந்த முக்கோணத்தில் 4 பெருசு, இந்த முக்கோணத்தில் 3 பெருசு. ஓகே, இதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி 2 அளவு இருக்குல்ல, இந்த மீதி 2 அளவு கூட்டினீங்கன்னா அது இந்த பெரிய அளவை விட பெருசா இருக்கும், அதிகமா இருக்கும். இப்போ 4 5 வந்து பார்த்தீங்கன்னா என்னது, 4 5 வந்து 9, 9ன்றது 6 விட பெருசு. அப்போ இது முக்கோணத்தை அமைக்கும், ஆனா அவங்க முக்கோணத்தை அமைக்க முடியாதுன்னு கேட்கிறேன். அப்ப இது வராது, ஏன்னா இது முக்கோணத்தை அமைக்கும். அடுத்து பாருங்க, 5 4 3 கூட்டினா 7, 7ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 5 விட பெரிய, அப்ப இதுவும் முக்கோணத்தை அமைக்கும், இது வராது. அப்ப 2 3 5, 5ன்றது பார்த்தீங்கன்னா 4 விட பெரிய, அப்ப இதுவும் முக்கோணத்தை அமைக்கும், அப்ப இது வராது. அப்ப இதான் வராது. இங்க பாருங்க, 1 2 எத்தனை 3, 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அளவுக்கு இணையானது, பெருசு கிடையாது. அப்ப இது முக்கோணத்தை அமைக்காது. அப்ப இதான் ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான்பா. அடுத்து பாருங்க, ஒரு சதுர வடிவ வயலை மண் அடித்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 250 வீதம் 13,322.50 செலவாகிறது எனில் அந்த வயலிற்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 5 வீதம் எவ்வளவு செலவாகிறது? ஓகே, ஒரு சதுர வடிவ வயல்பா இப்படி இருக்கு. இது என்ன பண்றாங்க, சமப்படுத்துறாங்க. சமப்படுத்தும் போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தா எவ்வளவு செலவாகுதுன்னா 2000 ரூபாய் செலவாகுது. ஓகே, மொத்தமா இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னா 13,322.50 செலவு பண்ணிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதனுடைய இப்போ இந்த 13,322.50ல நம்ம வந்து பார்த்தோன்னா 2000 ரூபாய் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த சதுரத்துடைய பரப்பு கிடைச்சிடும். என்ன கிடைச்சிடும்? பரப்பு கிடைச்சிடும். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடிச்சு எடுத்தோம். அதை வந்து நம்ம வந்து பார்த்தோம், இவங்க கேட்டாங்கன்னா வயலுக்கு வேலி அமைக்க அப்படின்னுக்கிறாங்க. அப்போ வேலி அமைக்க அப்படின்னா அந்த பரப்பு வந்து பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் கிடைச்சிடும். அதுலேருந்து நம்ம ஏவை கண்டுபிடிச்சி அப்புறம் 4a போட்டோம் அப்படின்னா, போட்டுட்டு அந்த வந்த 4a-வோட 5 பெருக்குன்னா நமக்கு ஆன்சர். இதான் கணக்கூடிய மெத்தட். ஃப்ளோ சார்ட், ப்ளூ சார்ட் இதுதான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அடிச்சு பரப்புல கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது என்ன பண்ணலாம்னா 0 இல்லை ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோன்னா மேலே 100 கீழே 100 பெருக்கணும் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா இது முழு அளவாக மாறிடும். அப்போ 3 2 2 5 0 டிவைடட் பை 2 5 0, 0க்கு 0 காலி, 5 25, இங்கே வரும் 2 10, 6 30, 6 30, 4 20, 5 25. ஓகேவா? ஸோ அடுத்து நான் திருப்பணும் 5 போட்டிங்க அப்படின்னா 5 25, 3 5, 2 10, 9 45. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது கண்டிப்பாக என்னன்னா ஒரு ஸ்கொயர் நம்பராக தான் இருக்கும். ஓகே, அந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்னா பரப்பு கண்டுபிடிச்சோம். ஏ ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சா எவ்வளோ அப்படின்னா 5329. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா இது ஸ்கொயர் 2 பொதுவான நம்பர் பிரிக்கு தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வர்க்கமூலம் 5 3 2 9 என்ன பண்ணலாம், 7 49, மீதி என்ன வரும், மீதி வந்து 4 42. ஓகேவா? இப்போ ஏ டபுள் ஆக்கனா வந்து பார்த்தீங்கன்னா 7 2 14, 14 இந்த 9க்கே இருக்குங்க, 4 3 9 நன்னாங்க. இப்போ கடைசியாக 9 வரணும் அப்படின்னா எந்தெந்த வாய்ப்பு இருக்குன்னா ஒரு ஒரே நம்பரு 2 4 3 9, அதை விட்டால் வேறு எதுவும் வராது. 3 அப்போ 3 போடுங்க. 3 9, 4 12 2 1, 1 3 3 3 4, அப்போ 4 கரெக்டாக இருக்குது. அப்போ 73. ஆக்சுவலாக இது என்னென்னா 73 ஸ்கொயர்ப்பா. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தேவை 73. 73 4 போகணும், ஏன்னா சுற்றல் நம்ம கண்டுபிடிக்கணுமா. அப்போ சுற்றல் இப்போ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 73, 4 12 2, ஏனா 28, 4 28, 29, 292 கிடைக்குமா. அந்த 292 நம்ம என்ன பண்ணால் 5ஆல் பெருக்கணும். ஏன் அப்படின்னா இது அந்த செவ்வக வடி வயலுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 252 மீட்டர். 1 மீட்டருக்கு 5 ரூபாய் செலவாகும் சொல்லியிருக்காங்க. அப்போ 292 மீட்டர் செலவாகும். 2 10 0 1,
9 5 45 1 46க்கு 6 மீதி 4 25 10 10 4 14 1460 ரூபாய் செலவாம்பா. ஆன்சர் ஆப்ஷன் டி. அவ்வளோதான்பா. அடுத்த பாருங்க, அரைவட்ட வடிவிலான புல்வெளி ஒன்றின் விட்டம் 70 மீட்டர். அதற்கு சுற்றுவேலி அமைக்க 1 மீட்டருக்கு 12 வீதம் என்ன செலவாகும்? ஓகே, ஒரு அரைவட்ட வடிவு இருக்கும்பா. ஓகே, விட்டம் டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 மீட்டர். அதை சுற்றி வேலி அமைக்கிறாங்க. ஓகேவா, வேலி அமைக்க வந்து பார்த்தோன்னா 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? 12 ரூபாய் செலவாகுது. அப்படின்னும் போது எவ்வளோ செலவான்னு கேட்குறாங்கப்பா. ஓகேவா, அப்போ இது சுற்றா என்ன ஃபார்முலா? பை வருமா? ஆர் இன்ட்டு பை ப்ளஸ் 2. அப்போ நம்ம பைக்கு வேல்யூ பண்ணும்போது 6 × 36/7 நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சோம். இதான் வந்து ஃபார்முலா ஆக்சுவலாக. இப்போ ஆர் எவ்வளோ சொல்லியிருக்கேன் அவங்க? டி விட்டம் வந்து பார்த்தா 70. அப்போ ஆரம் என்ன வரும்? 70/2 போட்டுக்கோங்க. 70/2 இன்ட்டு 36/7. 1 7 பைத்து 70 2 8 2 180. ஓகே, 180 பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சுற்றளவு 1 மீட்டர் எவ்வளோ செலவாகுது? 12. அப்போ 180 மீட்டர்னா அப்படியே இன்ட்டு 12 போடுங்க. 80 8 2 12 6 1 2 2 2 3 6 1 2 0 2160 ரூபாய் செலவாம்பா. இது ஒரு கேன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான்பா. அடுத்த பாருங்க, ஒரு சர்க்கஸ் கூடாரமானது உருளை மீது கூம்பு இணைந்த வடிவில் அமைந்துள்ளது. எதுக்குன்னா உருளை, இதன் மீது கூம்பு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கூடாரத்தின் மொத்த உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 49 மீட்டர். மொத்த உயரம் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 49 மீட்டர். ஓகே, அதன் அடிப்பக்கத்தின் விட்டம் வந்து 42. விட்டம் 42னா ஆரம் வந்து 21 அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. உருளை பாகத்தின் உயரம், இதனுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 21 ஹெச். ஓகே, மேலும் 1 சதுர மீட்டர் கித்தான் துணியின் விலை வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் மீட்டர் எவ்வளோ செலவாகுது? 12,000 ரூபாய். ஏன்னா கூடாரம் அமைக்க தேவையான கித்தான் துணியின் நீளம். அப்போ கித்தான் துணினா இதுதான் சுற்றி கவர் பண்ணுவாங்க. அப்போ இதனுடைய வலைபரப்பு, அப்போ கூம்புடைய வலைபரப்பும் உருளையுடைய வலைபரப்பும் நம்ம வந்து கூட்டணும். ஓகேவா, கூம்புடைய வலைபரப்பு பண்ணலா பை ஆர் எல் பிளஸ் இதுக்கு 2πRh. ஓகேவா, இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா கூம்புடைய உயரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்த உயரம் கொடுத்துட்டாங்க. கூடாத மொத்த உயரம் 49. இதுல உருளையோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 21. அப்ப 49ல 21 போச்சுன்னா மீதி 28. இதான் வந்து கூம்புடைய உயரம். ஓகேவா, ஸோ அப்போ கூம்புடைய உயரம் இருக்கு. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயிரம் தேவை. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு கூம்புடைய உயரம் என்னது? 28 ஸ்கொயர் பிளஸ் 21 ஸ்கொயர். அப்போ 28 ஸ்கொயர் பண்ண நமக்கு 28 8 8 64 28 நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 784 ப்ளஸ் இது 441 போட்டோம் அப்படின்னா 1 5 ஓகேவா, அப்புறம் 2 2 1 1225. ஓகேவா, ஸோ அப்போ 1225 ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 5 25க்கு 5 முடியும். அப்போ 3 4 12 3 35. ஓகேவா, ஆக்சுவலாக 35 ஸ்கொயர் தான் 1225. அப்போ எல்லோடைய வந்து பார்த்தீங்கன்னா 35 மீட்டர். இப்போ கணக்கு போடலாமா? 22/7 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28 ஆர் வந்து 21 தானே, சாரி, ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ட்டு எல் எவ்வளோ 35 ப்ளஸ் 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 21, ஹெச் வந்து 21, ரெண்டுமே 21 தான் இங்கே. ஓகே, ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அடிக்கலாமா? 1 7 3 21, இங்கே 1 7 3 21. அப்போ இருக்கலாம் 35 இன்ட்டு 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 35 35 இன்ட்டு 3 பார்த்தீங்கன்னா 30 3 9 105. 105 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 210. 210 இன்ட்டு 11 போட்டிங்க அப்படின்னா 210னா 0 3 2 210 0 1 3 2 2310. ஓகே, அப்போ 2310 ரூபா. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பரப்பளவு. எதனுடைய பரப்புனா கூம்புடைய வலைபரப்பு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளீடு வளைவு இப்போ நம்ம வந்து கொண்டு போகணும். 321 63 டபுள் ஆக்கணும் 126 126 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 252 252 இன்ட்டு 1 போட்டுனா 252 இன்ட்டு 11 போடும்போது 2772 ஓகேவா. அப்போ 2772 பா. இது ரெண்டுத்தையும் கூட்டலாமா? 2310 2 8 0 5 5082 ஓகேப்பா. இந்த 5082 எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது மொத்த கூடாரத்துடைய பரப்பு. இதுக்கான கித்தான் துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர மீட்டர் எவ்வளோ செலவாகுது? 12000 ரூபாய். அப்போ 5082 சதுர மீட்டர் எவ்வளோ செலவாகும்? அப்போ இன்ட்டு என்ன பண்ணலாம்? 1 2 5 போடுவோம். 5 2 சாமி வச்சுக்கலாம். 5 10 0 1 8 5 40 41 1 5 25 ஓகேவா. அடுத்து பாருங்க 4 8 16 2 10 அப்புறம் வந்து அது ஒன்று தான் 2 8 0 5 0 5 4 இது 6 0வா 6 தான் 10 12க்கு 2 மீதி 1 5 6 7 7 5க்கு 5 மீதி 1 3 6 ஓகே 63525 ஏன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு 0 2 0 பண்ணோம் 2 சார்ந்த புள்ளி கொடுத்தனா 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 63 5 2 5 63525 ரூபா. ஓகே ஆப்ஷனுக்கு அப்புறங்க 63500 இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்போ அவ்வளோதான் ஓகேவா. கொஞ்சம் பெரிய கணக்கு தான், பட் ஆனால் நம்ம போட்டு தான் ஆகணும். அடுத்து பாருங்க, ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% 12% வட்டி விகிதத்தில் 9000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தொடர் வட்டி என்ன? ஓகே தொடர் வட்டின்னு கேட்குறாங்க சரியா. ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம தெரிஞ்சு போச்சு. இங்கே கொடுத்துனா போகிறேன். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டின்ற வந்து கான்செப்டே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. சப்போஸ் உங்களுக்கு ஏன்னா கணக்கில் வந்து கொஸ்டினில் வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் வெர்ஷன் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ அப்போனா வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அசல் எவ்வளோ? 9000 இன்ட்டு ஃபஸ்ட்டு பர்சன் எவ்வளோ? ஃபஸ்ட் விஷயம் வந்து 10னா 10%. அப்போ 100 கூட்டல் 10/100 ஓகே. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தா 112. அப்போ 112 12 + 10 எவ்வளோ? 12 + 100 வந்து பார்த்தீங்கன்னா 112/100 ஓகேவா. இப்போ அடிக்கலாமா? 25 100 அப்படி அடிக்க தேவையில்ல. ஜீரோக்கு 0 காலி, இந்த 3 0க்கு இந்த 3 0 காலி. அப்புறம் அப்புறம் 112 இன்ட்டு 9 போடுங்க. 12 8 1 9 9 1 10 0 மீதி 1 9 9 10 ஓகே. இன்ட்டு என்ன பண்ணணும் நம்ம இப்போ 14 பேர் இருக்கணும் அப்படின்னா 8 8 1 1 ஓகேவா. அப்போ 8 1 1 1188 ஓகேவா. எவ்வளோ தொடர் வட்டி தான் கிடைக்கிறாங்க? அப்போ 1188 ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கிடைக்கும்பா ஓகேவா. அடுத்த கணக்கு சாரி, அதாவது 8னா 8 8 0 1 1 இதான் வரும். சாரி, ஏன்னா 112 போடும்போது பார்த்தோன்னா 1000 சில வராது, அதோட அதிகமாக வரும். ஆமாம் கரெக்ட். அப்போ 1188 ஓகேவா. ஸோ அப்போ 1188 அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசல்? 9000. அதை நம்ம கழிக்கணுமா? ஏன்னா நமக்கு கிடைச்சதுன்னு பார்த்தோன்னா கூட்டு வட்டி தான். அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா அசலை கழிச்சோம் அப்படின்னா நம்ம 8 8 8 8 0 2 ஓகே 2088. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ கிடையாது, பி தான்ப்பா. சாரி ஓகே, நான் மாற்றி போட்டேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா போடும்போது 0 வந்து நான் பண்ண மறந்து விட்டுறேன் ஓகேவா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா 2008 இதுதான் வந்து அதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகே. ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா, பாம்பே தான், ஏ கிடையாது ஓகேவா. அடுத்த கணக்கு பாருங்க. ஒரு சீரான பகடை ஒரு முறை விட்டப்படுகிறது, அதில் 6 பகா காரணிகள் கிடைக்கிறது. இப்போ 6 காரணிகள் அப்படின்னா எந்தெந்த வாய்ப்பாடில் 6லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 வாய்ப்பாடு வரும், 2 வாய்ப்பாடு வரும், 3 வாய்ப்பாடு வரும், அதோட 6 வாய்ப்பாடு வரும். இதில் பகா எண்கள் பார்த்தா 2 3 தான். பகா காரணிகள் மொத்தம் வந்து
2 மொத்த வாய்ப்புகள் மொத்தம் எத்தனை 6 அப்போ 2 பை 6 அடிச்சு அப்படின்னா 4 2 3 2 6 அப்போ 1 பை 3 இருக்கா பாருங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேவா அடுத்த क्वेश्चन 7 மாணவர்கள் தின செலவிற்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை இடைநிலை காண்க அப்ப இடைநிலை கேட்கறாங்க மீடியன் நம்ம கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட எண்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எழுதிக்கணும் இங்க பாருங்க 42 22 22 ஃபர்ஸ்ட் வருமா 22 அப்புறம் 23 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 26 அடுத்தது 22 23 26 28 40 42 இப்போ 43 ஓகே இந்த பக்கம் 3 போய்டும் இந்த பக்கம் 3 போய்டும் அப்போ நடுவில் 28 இருக்கு அப்போ ஆன்சர் வரும் 28 தான் ஆன்சர் ஆப்ஷன் சி பா ஸோ அப்போ ஏதாவது இடைநிலை இடைநிலை பார்த்தீங்க அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய எண் தான் வரணும் ஆனால் அந்த இடையில் இருக்கக்கூடிய எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஏறு வரிசை இறங்கு வரிசை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ அப்போ 28ன்றது ஆன்சர் ஓகே ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க முதல் 10 பகாயன்கள் வீச்சு ஓகே ஃபர்ஸ்ட் முதல் 10 பகாயன்கள் எழுதலாம் ஓகேவா 1 பகாயன் கிடையாது 2 வரும் 3 வரும் 5 வரும் 7 வரும் 9 அதாவது 11 வரும் 13 வரும் 14 5 16 17 வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19 வரும் 23 வரும் அடுத்து 24 29 வரும் அப்புறம் 31 வருமா 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வந்துச்சுப்பா அப்போ முதல் 10 பகாயன் வீச்சுனா என்னத்த அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா இருக்கு எல் மைனஸ் எஸ் எல்னா என்ன லார்ஜஸ்ட் எஸ்னா ஸ்மாலஸ்ட் ஓகேவா ஸோ அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ எவ்வளோ மைனஸ் வாங்க லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 29 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோங்கிறது 2 ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டால் ஆன்சர் அதான் வீச்சுப்பா அப்போ 29 மைனஸ் 2 போட்டால் 27 ஆன்சர் ஆப்ஷன் டி அவ்வளோதான் அடுத்து என்ன பாருங்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் 4626 முதலமைச்சரின் மானிய நிவாரண நிதியாக செலுத்தினார் ஒவ்வொரு மாணவரும் தனது பங்காக தன் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையை சமமான தொகையை கொடுத்தனில் அவ்வகுப்பில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் ஓகே ஒரு வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 4624 பேர் இருக்காங்க முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவனுடைய அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா அந்த கிளாஸில் மொத்தம் எவ்வளோ பேரும் அந்த அமௌண்ட் இப்போ கிளாஸில் மொத்தம் 100 பேர்னா 100 பேர் 100 ரூபா தராங்க அப்போ 100 100 10,000 ஆகிடும் இப்போ 50 பேர் இருக்காங்க கிளாஸில் 50 பேரும் 50 பேர் காசு தராங்க நிவாரண நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ எல்லாருமே அப்போ எல்லா கிளாஸுமே அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ அதே 2 அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னா மாணவ விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் கொடுத்தாங்க பாருங்க ஒவ்வொரு மாணவரும் தனது பங்காக தனது வகுப்பில் உள்ள மாணவ எண்ணிக்கை சமமான தொகையை போய் கொடுத்தனர் எனில் வகுப்பிற்கு உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா ஸ்கூலில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கேள்வி ஓகே அப்போ செலுத்திய தொகையும் செலுத்தப்பட்ட நபர்களும் ஒரே அமௌண்ட் தான் ஓகேவா ஸோ அப்போ அந்த ஒரே அமௌண்ட்டை பெருக்கி தான் இந்த 4623 வந்திருக்கும் ஓகேவா இப்போ நம்ம அந்த நம்பரில் அடித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ரொம்ப ஸ்மார்ட்டாக பாருங்க எந்த 2 நம்பர் பெருக்குனா இப்போ 64 வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கணும் அப்படின்னா 64 64 கடைசி உறுப்பு பாருங்க நன்னாங்க 16 அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ல கடைசி உறுப்பு வந்து என்னவா இருக்கும் 6 இருக்கும் அப்போ இது வராது அடுத்து பாருங்க 8 68 68 பார்த்தீங்க அப்படின்னா 8 64 வரலாம் 8 60 இதுவும் வரலாம் 2 4 இதுவும் வரலாம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை ரவுண்ட் பண்ணி பாருங்க 60 நம்ம ரவுண்ட் பண்ணி 60 60 636 3600 ரூபாய் இப்போ 80 78னா 80 ரவுண்ட் பண்ணு 80 பக்கத்தில் 80 ரவுண்ட் பண்ண அப்படின்னா 8 48 4800 ரூபாய் ஓகே இதுமாதிரி வந்து பார்த்தா 68 வந்து பார்த்தா ரவுண்ட் பண்ண 70 பார்த்தீங்கன்னா 49 ரூபாய் 20 64 60 வந்து பாருங்க இதே தான் ஓகேவா இப்போ நம்ம வந்து கணக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதில் வந்திருக்கிற வேல்யூக்கு எது வந்து நியரஸ்டாக இருக்குது இப்போ 4623 இங்கே 4800 இங்கே 3000 அப்போ இதுவும் வராது அப்போ 3000 இதுவும் வராது அப்போ 4800 இதை மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வராமல் இருக்கும் சரி இதான் வராது இது வராது அதே மாதிரி இதுவும் வராது இது ஆன்சர் வரும் ஓகேவா ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பெருக்கி பாருங்கள் ரெண்டுத்துமே ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும் 68 × 68 போட்டோம் அப்படின்னா 8 24 4 மீதி 6 8 40 8 48 48 ஒரு 6 54 4 மீதி 5
அப்புறம் 8 48 8 மீதி 4 9 6 36 40 4 2 6 4 ஓகே 4626 வந்துச்சுன்னு கேட்டால் அப்போ ஆன்சர் கேட்டால் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். எல்லாத்தையும் நம்ம மெத்தபடி போட முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒரு வகுப்பில் உள்ள 20 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 140 என்ற என்பதை ஒரு வகுப்புல வந்து பார்த்தோன்னா மொத்தம் 10 மாணவர் இருக்காங்க, ஒருத்தர் சென்டிமீட்டர் 150, அப்போ மொத்தம் எவ்வளோ 1500. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சரிபார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 140 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தவறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 130 போட்டுக்கிறாங்க. 140 போனது 130 போட்டு, அப்போ எவ்வளோ லாஸ் இருக்கு -10 வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க +10 அதிகரிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1500 ஆல்ரெடி. இப்போ ஒரு 10 கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 1510. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மொத்த மாணவர்கள் சராசரி கேட்குறாங்க. அப்போ மொத்த மாணவர்கள் மொத்தம் 40 பேர். அப்போ 40 பேர் அடித்தோம் அப்படின்னா 151. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டெல்லிப்பா. அடுத்த கணக்கு, புக் என்பது 43 மற்றும் பென் என்பது 35 எனில் காப்பி. புக் அப்படின்னா புக் வந்து பார்த்தா 2ஆப்பா, ஓனா பாஞ்சி அடுத்தது கே என்னன்னு ஒரு IJK. ஜே வந்து பார்த்தீங்கன்னா 10 சொன்னேன், கே வந்து 11. கூட்டு சொன்னது பாருங்க 5 30 40 41 43. ஸோ கூட்டி போட்டிருக்கலாம், ஒரு யூகம் தான். பெண்ணுக்கு நான் வரும் பி ஓ வந்து பார்த்தோன்னா 15, பி வந்து பார்த்தோன்னா 16 + இ வந்து 5, MNO ஓ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சொல்லணும், எண்ணுக்கு அப்புறம் தான் வருது. அப்போ எண் வந்து 14. அப்போ 5 16 14 வந்து 30 35 ரெண்டுமே கரெக்டாக வந்துச்சுப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த இலக்கங்களுக்கு நான் வேல்யூ கொடுத்து அதை கூட்டியிருக்காங்க. அப்போ நம்ம காப்பி கொடுக்கணும் வரும், சின்றது பார்த்தீங்கன்னா 3, ஓன்றது பார்த்தீங்கன்னா 5, பின்றது பார்த்தீங்கன்னா 16, ஒய்ன்றது வரும் 25. 25 ஒரு 35 வரும் 30 40 50 56 59. ஓகே, அடுத்த பார்க்கலாமா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 59 ஆன்சர் ஆப்ஷன் சிப்பா. ஓகே, அடுத்த கணக்கு, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதம் உள்ளோர் குழந்தைகள் ஆண்கள் மற்றும் குழந்தைகள் எண்ணிக்கை காண்க. ஓகே, ஒரு கிராமத்தில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 32,000 பேர் இருக்காங்கப்பா. அதில் ஆண்கள் இருக்காங்க 40%, பெண்கள் வந்து 25%, மீதம் எல்லாருமே யார் குழந்தைகள் தான். மீதி எவ்வளோ இருக்கு மொத்தம் 40 25 போச்சா 75 போச்சா, மீதி 25 கிட்ட கேர்ள், அதாவது மற்ற உறுப்பினர் தான். அப்போ ஆண்கள் மற்றும் குழந்தைகள் எண்ணிக்கை காண்க. அப்போ ஆண்கள்னா எவ்வளோ வரும் 40%. அப்போ 3200ல் 40% எவ்வளோ 0 8 3 12 0 1280. 3 0 இங்கே ஒரு 0 12800. ஓகே, அங்கே போகிற ஆப்ஷன் வந்து 12800 ஒன்று தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம கண்ண மூடி போட்டு போயிட்டே இருக்கலாம். கணக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எலாபரேட் பண்ணி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு இங்கே ஸ்டெப்புக்கெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளி நமக்கு மார்க் கொடுக்க போகிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்லேயும் சப்ஜெக்ட்லேயும் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஆப்ஷன் பார்த்து போட்டுருக்கேன், ஆப்ஷன் தெரிஞ்சால் நான் சொல்லிவிடுவேன் அப்படிலாம் வந்து வராதிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்காது. ஓகேவா? அடுத்த கணக்குப்பா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். குழந்தைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 25%, பெண்களுக்கு எவ்வளோ வந்து பார்ப்போம். ஓகேவா? அதையும் போட்டுவோம். 35 × 32 பேருக்குங்க. 2 10 0 1 3 2 6 1 7 5 3 5 5 1 3 9 1 10 0 1 2 1 1 1112. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0 வரும், 11210. தான். நான் தான் ஒரு இந்த ஒன்று கணக்கு வச்சு போட்டேன். 11200 தான் குழந்தைகள். அப்போ ஆண்கள் வந்து 12800, பெண்கள் வந்து 11200. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. அடுத்த கணக்கு,
15, 21 மற்றும் 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண் என்ன? ஓகேவா? ஸோ அப்போ 4 இலக்க இயல் எண்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே கீழே எல்லாமே 4 இலக்க இயல் எண்கள் தான். இதில் மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15, 21, 27 இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வகுப்படுன்றது நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா இந்த கணக்கு நம்ம வந்து ஈஸியாக போட்டலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ 15 எந்த வாய்ப்பாடு வரும்? 3 வாய்ப்பாடு வரும், 5 வாய்ப்பாடு வரும். அவ்வளோதான். 21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வாய்ப்பாடு வரும், 7 வாய்ப்பாடு வரும். 7 3 21. அவ்வளோதான். அடுத்து 27 வந்து பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்பாடு, 9 வாய்ப்பாடு, 3 27. அவ்வளோதான்பா. ஸோ இப்போ இதெல்லாம் வகுப்படுற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ 5ஆம் வாய்ப்பாடு அப்படின்னா கடைசி இலக்கம் 5 அல்லது 0 முடிவடையணும். ஆனால் இங்கே பாருங்க 9 வந்திருக்கு, அப்போ இது வராது. ஓகே, மீதி எல்லாமே 5 0 தான் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல் 3ஆம் வாய்ப்பாடு பண்ணணும். இங்கே பாருங்க 9 4 5 9, இங்கே ஒரு 9. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூடுதல் வந்து பார்த்தீங்கன்னா 26 தான் வருது. 26 வந்து 3ஆம் வாய்ப்பாடு வராது, 27 வரும். அப்போ இது வராது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் 9 3ஆம் வாய்ப்பாடு வரும், 9ஆம் வாய்ப்பாடு வரும். 5 5 10 18. இதுவும் 3ஆம் வாய்ப்பாடு வரும், 9ஆம் வாய்ப்பாடு வரும். அப்போ 5ஆம் வாய்ப்பாடு, 3ஆம் வாய்ப்பாடு, 9ஆம் வாய்ப்பாடு. இப்போ 7ஆம் வாய்ப்பாடு இப்படிதான் பார்த்துக்கலாம். 7ஆம் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா 1 7 மீதி 2 7 14 மீதி 24 21 மீதி 3 5 35 இது வருதுவா. இது பார்த்தீங்கன்னா 1 7 7 14 1 7 5 35 இது வருது, ரெண்டுமே வருது. ஸோ அப்போ எல்லா எண்களுமே வகுப்படுது. இது கூட எல்லா எண்களுமே வகுப்படுது அப்படின்னா இது இடத்துல இது பெரிய எண் பார்க்கணும். இதுதான். அப்போ இதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்ததுப்பா. அடுத்து பாருங்க, மீ பெரு பொது வகுத்தி கான். HCF வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் எடுத்து போடுங்க. 4 8 16 இது மூணுத்துல எது பெருசுன்றதை பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, இதனால எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4 எல்சிஎம்மா HCF கண்டுபிடிக்கணும். பொதுவான இப்போ 2 4 4 2 8 8 2 16 திரும்ப 2 போட்டீங்கன்னா O2 E2 4 2. அப்போ வந்து எல்சிஎம் HCF வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், 2 2 4. அப்போ HCF வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வரணும். எண்களில் பார்த்தீங்கன்னா 16 வராது, இந்த 16 வராது. இப்போ இந்த ரெண்டுத்துல தான் இருக்கும். ஓகேவா? இப்போ P மட்டும் கம்பேர் பண்ண அப்படின்னா P இங்கே P ஸ்கொயர் P கியூப் P ஸ்கொயர். அப்போ P ஸ்கொயர் தான் வச்சிருந்தா P ஸ்கொயர் தான் வரணும். ஓகேவா? அடுத்து Q கியூப் Q ஸ்கொயர் Q பவர் 4. அப்போ Q ஸ்கொயர் வரணும். அடுத்து R ஸ்கொயர் R கியூப் R ஸ்கொயர் தான் வரணும். அது குறைந்த மதிப்பு தான் வரணும் அடுக்குல. அப்போ 4P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R இருக்கா பாருங்க, இது ஒரு ஆன்சர் ஆப்ஷன் B பா. இது வராது. ஓகே, அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்க. 276 வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளன. அந்த பொருட்கள் 46 நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும்? ஓகேவா? அதாவது 276 வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நாட்களுக்கு தேவையான சமையல் பொருள் இருக்கு. ஓகே, அந்த பொருட்கள் இப்போ 20 நாட்களுக்கு உண்டானது 46 நாட்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு பேர் இந்த பட்டாளத்தை வெளியே போகணும்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 20 பேருக்கு 276 பேருக்கு 20 நாளுக்கு சாப்பாடு இருக்கு. ஓகே, சமையல் பொருட்கள் இருக்கு. இப்போ 46 நாட்கள் நீட்டிக்க வேணும் அப்படின்னா அப்போ நாட்கள் அதிகரிக்கும் போது கண்டிப்பா என்ன வீரர்கள் குறைவாங்க. அப்போ எதிர்மாறும் அப்படியே போனோமா 20/46 × 276 அடிக்கலாமா? 2 2 4 3 2 6 12 23 21 மீதி 4 20 46 அப்போ 120. ஓகே, அப்போ 120 பேர் தான் வரும். ஓகேவா? இப்போ 46 அப்போ 20 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 276 பேர் சாப்பிடலாம். இதுவே 46 நாட்களுக்கு நீட்டிக்க வேணா 120 பேர் சாப்பிட முடியும். அப்போ எத்தனை பேர் வெளியே போகணும்? இங்கே 120 போட்டீங்கன்னா ஆன்சர் ஆயிடும். அப்போ 276ல் 120 கழிக்கணும். கழிச்சனா வரும் 6 7 2 போச்சுன்னா 5 1 156 பேர். அப்போ 156 பேர் வெளியே போகணும். ஆன்சர் ஆப்ஷன் பி பா. ஓகேவா? அடுத்த கணக்கு. களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார். அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார். அவ்வாறு மாற்றப்பட்ட புதிய கோலத்தின் ஆரத்தை காண்க. ஓகே, களிமண்ணை வச்சு என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா ஒரு மாணவர் வந்து ஒரு திண்ம கூம்பை செய்யறாருப்பா. ஓகேவா? இதனுடைய
உயரம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர். ஓகேவா? ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஓகேவா? செஞ்சுட்டாரு. இதை இன்னொரு மாணவன் என்ன பண்ணா வாங்கி பிடுங்கி ஒரு கோலமா மாத்துறாருப்பா. அப்படின்னா அதனுடைய ஆரத்துடைய வேல்யூ என்னன்னு தான் கேட்குறாங்க. சரியா? அப்போ இதனுடைய கன அளவும் இதனுடைய கன அளவும் சமம். அது என்ன பண்ணலாம்? πr ஸ்கொயர் h ஈக்குவல் டு இதில் வரும் 4/3 πr கியூப். ரெண்டுத்தையும் சமப்படுத்தலாமா? அப்போ பைக்கு பை அடிச்சிடலாம். மீதி இருக்கு ஆர் ஸ்கொயர் போடுங்க. ஆர் ஸ்கொயர் இருக்கு 12 × 12 × 48 ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு என்ன இருக்கு ஆர் கியூப் நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? சரி இப்போ பண்ணலாம். சாரி திண்ம கூம்பு செய்கிறாங்கப்பா. ஓகே திண்ம கூம்பு ஒன்றும் இல்லை, நான் ஊர்லேயும் படிச்சுட்டேன். திண்ம கூம்பு செய்கிறாங்க. அப்போ கூம்பு நம்ப பார்த்தீங்க அப்படின்னா இதே தான், ஹைட் வந்து 48 தான் வரும். ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். எவ்வளோ? 6 12. ஓகேவா? அப்போ இங்கே 1/3 வந்துடும்பா. அப்போ நம்ம கணக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1/3 போட்டோம் அப்படின்னா 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். இந்த 4க்கு 1 4 48. அப்போ ஆர் கியூப் = 12 × 12 × 12. அப்போ ஆர் = 12 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் என்ன இருக்கும்? அந்த கோலத்துடைய ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு பாருங்க. 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூன் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவுகளின் விகிதத்தை காண்க. ஓகேவா? அதாவது 3 சென்டிமீட்டர் ஆரத்தில் வந்து ஒரு பலூன் இருக்குப்பா, ஒரு கோள வடிவ பலூன் இருக்கு. அதில் காற்று செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அது 9 சென்டிமீட்டர் கொண்ட ஆரம் கொண்ட பலூனாக மாறுது. அப்படின்னும் போது கன அளவின் விகிதம் கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது போடலாம். இது ஒரு முதல் கோலம், இரண்டாவது கோலம். ஓகே, இது ஆரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காற்றடிக்கிறதுக்கு முன்னாடி 3 இன்ச்சு, காற்றடிக்கிறது 9 மாறிச்சு. அப்போ கனல் என்ன வரும்? 4/3 πr கியூப். 4/3 பையும் வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ ரெண்டுத்துலையும் வரும். அப்போ பொதுவாக அடிச்சிடலாம். அப்போ 3 × 3 × 3 9 × 9 × 9 ஓர் 9 9 சரி ஓர் 3 3 3 9 ஓர் 3 3 ஓர் 3 3. அப்போ நான் வரும் 1 இங்கே நான் வரும் 27. அப்போ 1:27 வரும்பா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அவ்வளோதான். கனல் விகிதம் வரும் 1:27 தான் வரும். அடுத்து பார்க்கலாமா? 4 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட வட்டம் 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினுள் உள்ளபோது இரு மையங்களுக்கு இடையே இருக்க இயலும் அதிகபட்ச தூரம் காண்க. ஓகே, அதாவது 4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு விட்டம் இருக்காம்பா, ஒரு விட்டத்தை கொண்ட ஒரு வட்டம். அது எதில் இருக்குன்னா 10 சென்டிமீட்டர் ஆரமுடைய வட்டத்தினும் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது. அப்போ 4 சென்டிமீட்டர் ஆரம் என்ன இருக்கும்? ஆரம் வந்து பார்த்தா 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே, அதிகபட்ச தூரம் என்ன இருக்கும்? ரெண்டுத்துடைய வட்டத்துடைய மையத்துக்கு தூரம். அப்போ இதுலேருந்து ஒட்டு மொத்தமாக பார்த்தோன்னா 10. 10ல் இது எவ்வளோ இருக்கு? மொத்தம் 2 போயிடுச்சுன்னா மீதி 8. அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 8 சென்டிமீட்டர் வந்து பார்த்தா டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கணக்குப்பா. ஒரு வீடியோக்கு எத்தனை தடங்கள்? ஓகேப்பா, அடுத்த பார்க்கலாம். ஒரு வெள்ளி கம்பி வளைக்கப்பட்டு சதுரமாக மாற்றும் போது அதனால் அடைபடும் கேன்சர் கீ சொல்லிட்டேன்னா சொல்லிட்டுக்கிறேன். அடைபடும் பகுதியின் பரப்பு 484 சதுர மீட்டர். அதே வெள்ளி கம்பியை வட்டமாக வளைக்கப்படுவதெனில் வட்டத்தின் விட்டம் என்ன? ஓகே, ஒரு வெள்ளி கம்பி இருக்குப்பா, என்ன பண்றாங்க அப்படின்னா சதுரமா வளைக்கிறாங்க. எப்படி சதுரமா வந்து வளைக்கிறாங்க. ஓகே, அதனால் அடைபடும் பகுதியின் பரப்பு வந்து என்ன அப்படின்னா 484 சதுர மீட்டர். ஓகே, பரப்பு என்ன? a² = 484 சதுர மீட்டர். அதே வெள்ளிக்கம்பியை வட்டமாக மாத்துறாங்கப்பா. ஓகே, அப்படின்னும் வட்டத்துடைய விட்டம் என்னன்றதான் கேள்வி. ஓகேவா? அப்போ இதனுடைய சுற்றளவும் வட்டத்துடைய சுற்றளவும் சமம். கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பரப்புல வந்து நம்ம சுற்றளவு வேணும். அப்போ a² என்ன வரும்? 22.
ஓகேவா? சுற்றளவு என்னது 4a. அப்போ 4 × 22 போட்டிங்க அப்படின்னா 88 மீட்டர். ஓகே, அப்போ அந்த வெள்ளிக்கம்பியுடைய விட்டம் என்ன அப்படின்னா 88 மீட்டர். அப்போ வட்டத்துடைய சுற்றளவு என்ன ஃபார்முலா? 2πr = 88 அப்படின்னா 2 × 22/7 × r = 88. அப்போ r = 88 × 7 / 22 × 2. அப்போ O 22 4 22 O 2 E 2 அப்போ E 7 14. ஓகேவா? இது ஆரம். அவங்க இது விட்டம். அப்பனா வரும் 14 × 2 28 மீட்டர். அப்போ விட்டம் எவ்வளோ அப்படின்னா 28 மீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் பி பா. ஓகேவா? அடுத்த கணக்கு 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 பைசாவாக மாறும்? ஓகேவா? ஸோ 1600 ரூபாய்ப்பா. முதல் வருஷம் எவ்வளோ போடுறாங்க? 5%. அப்போ 5% போட்டால் என்ன வரும்? 16 × 5 80. அப்போ அடுத்த வருஷம் எவ்வளோனா 1680 ரூபா. இதுக்கு 5%. அடுத்த வருஷம் 0 O 5 E 5 O 2 இங்கே வரும் 4 2 8 2 84. அப்போ 4 8 8 16க்கு 6 7 1. இதுக்கு 5% போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? O 5 25 0 வச்சுக்கணும். O 2 இங்கே வரும் 8 2 வருமா? 8 2 16 மீதி 1 8 2 16 E 2 4. அப்போ 2 4 2 8 4 2 14 15 5 8 1 1852. எத்தனை வருஷம் வருது? இது ஃபர்ஸ்ட் வருஷம், இது செகண்ட் வருஷம், இது தேர்ட் வருஷம். அப்போ 3 வருஷம் முடிவில் தான் என்ன கிடையாது நமக்கு? 1852.2 கிடைக்குதா? அப்போ 3 வருஷம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான்பா. ஓகேவா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசல் பசனை கொடுத்துட்டு இயரை வச்சு கூட்டு வட்டியில் கணக்கு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது ஃபார்முலா யூஸ் பண்ணுறதோட பெட்டராக இருக்கும். அடுத்து என்ன பாருங்க, 123 என்பது காட் என்பதையும் 123 பார்த்தீங்கன்னா காட் என்பதையும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 456 அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட் என்பதையும் குறித்தால் டாக் ஈட் எக் என்பது என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டாக்னா காட் அப்படி 3 போட்டால் டாக். அப்போ 323 எழுதிக்கணும். 321. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்ல ஏடினா பார்த்தீங்கன்னா 56 போட்டுக்கோங்க. ஜி இங்கே இருக்கு. ஜினா வந்து 1. அப்போ கடைசியாக 1 1 இப்படி வராமல் எங்கே இருக்கு பாருங்க. எல்லாமே அப்படி தான் இருக்கா? 321 எல்லாமே ஃபர்ஸ்ட் 321 எல்லாமே சேம் தான் பாருங்க. அப்போ நமக்கு கடைசியாக 11 வரணும். எல்லாத்துலேயும் 11 வந்துருக்கு. ரெண்டாவது பார்த்தா 56 வரணும். எல்லாமே 56 தான் இருக்கு. ஸோ அப்போ இதுவரையும் கண்டுபிடிச்சி ஆன்சரே கிடையாது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சரே போடணும். அப்போ ஈக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகே. அப்போ ரெண்டு இடத்துல ஈ தான் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ வந்து ஒரே வேல்யூவாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 இருக்கு, இங்கே 9 இருக்கு. ஒரே வேல்யூ தான் சொன்னேன். அப்போ இது வராது. அதேமாதிரி இங்கே 7 இருக்கு, இங்கே 8 இருக்கு. அப்போ ஒரே வேல்யூ தான் சொன்னால் இதுவும் வராது. இங்கே பாருங்க, இங்கேயும் 7 7 இருக்கு, இங்கேயும் 4 4 இருக்கு. அப்போ இது வரது வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஆனால் ஆல்ரெடி வந்து பார்த்தா 4னா சி நம்ம போட்டிருக்கோம். 4னா சீன் போட்டிருக்கோம். அப்போ 4 வராது, 7 தான் வரணும். ஓகேவா? அப்போ 7 7. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? அவ்வளோதான்பா. அடுத்த கணக்கு பாருங்க. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை காண்க. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்களின் எண்ணிக்கை. ஓகேவா? ஸோ அப்போ 3 இலக்க இயல் எண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆல் வகுப்படும் எண்கள் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம்? 3 இலக்கம் அப்படின்னா 100க்கு மேலே தான். அப்போ 100 to 999 வரைக்கும் இருக்குது. ஓகே. 100 96 வரும். அதுக்கு 102. அப்போ 102 அப்புறம் 108 அப்படியே போட்டிங்க அப்படின்னா 6 போட்டினா 6 36 36. அப்போது 996 வரைக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது லாஸ்ட் நம்பர். ஓகேவா? டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6. இதை வச்சு கணக்கு போட்டால் போதும். L - A/D + 1 இது கூட்டத்தில் வரக்கூடிய கணக்குப்பா. L வந்து 996 - 102 / 6 + 1. அப்போ என்ன வரும்? கழிச்சா 4 9 8 / 6 என்ன வரும்? 1 6 மீதி 2 4 24 மீதி 5
9 54 அப்போ 149 + 1 150பா. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும்? 150 6ஆல் வகுப்படும் எண்கள் 3 இலக்க இயல் எண்கள் இருக்கும். அப்போ 150 ஆன்சர் ஆப்ஷன் பிப்பா. அடுத்து லாஸ்ட் கணக்கு பார்த்துடலாம். சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் லீப் வருடம் 53 சனிக்கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டிருக்க நிகழ்தகவு என்ன? இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 365 நாட்கள். இதுவே லீப் வருடம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 366பா. அப்போ 366 மொத்தம் 52 வீக்ஸ் வரும் ப்ளஸ் 2 டேஸ்பா. இப்போ 52 வீக்ஸ் வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா 52 வாரத்துக்கு 52 மண்டே டு சண்டே வரைக்கும் டேஸ் கரெக்டாக வந்துடும். அப்போ 52 வாரத்தில் பிரச்சனை இல்லை. அப்போ 53 ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மொத்தம் கடைசி 2 நாள் இருக்கு. அந்த 2 நாள் எப்படி இருக்கலாம்? மண்டே அண்ட் டியூஸ்டேவா இருக்கலாம், டியூஸ்டே அண்டு வெட்னஸ்டேவா இருக்கலாம், வெட்னஸ்டே அண்டு தேர்ஸ்டேவா இருக்கலாம், தேர்ஸ்டே அண்டு ஃப்ரைடேவா இருக்கலாம், ஃப்ரைடே அண்டு சாட்டர்டேவா இருக்கலாம், சாட்டர்டே அண்டு சண்டேவா இருக்கலாம், சண்டே அண்டு சண்டேலேருந்து மண்டேவா இருக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 ஆப்ஷன் இருக்கு. இதில் சனிக்கிழமை வருது பாருங்க. இங்கே ஒரு சனிக்கிழமை வருது, இங்கே ஒரு சனிக்கிழமை வருது. சார் ஞாயிற்றுக்கிழமை, சரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 2 ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போ மொத்த வாய்ப்புகள் 7, அதில் தேவையான வாய்ப்புகள் 2. அப்போ 7/2 வரும். ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7/2. ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் 25 மேக்ஸுக்கு உண்டான கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோ பதிவில் வேற ஒரு மேக்ஸ் டாபிக்லாம் அவங்க சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபன் அகாடமி. தேங்க்யூ.